தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் கள நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொல்லுவோம், உறக்கச் சொல்லுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை நாம் இங்கே பதிவிட்டு வருகிறோம். ஏற்கனவே கடந்த கால பதிவில் உலகமய கொள்கை, தாராளமய பொருளாதார கொள்கையினால் எப்படி பெரும்பான்மையான மக்களுக்கு நலனுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் இந்த கொள்கையினுடைய இன்னொரு நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த வல்லாதிக்க நாடுகளுக்கு கண்காணி வேலை செய்யக்கூடிய இந்திய அரசும் அதற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற தமிழக அரசும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, மலிவான கூலி வேலைக்கு எங்கெல்லாம் ஆட்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிறது உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கழுகு பார்வையில் பார்த்து ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. அப்படி பார்த்து இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, குறைவான கூலி வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் தயாரிக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்து அங்கே தொழில் தொடங்குறாங்க. அந்த தொழில் தொடங்குறது நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் அபரிவிதமான லாபத்தை சம்பாதித்து அவர்கள் நாட்டு கொண்டு போகிறது தான். இங்குள்ள மக்கள் நலனுக்காகவோ தமிழ்நாட்டின் நலனுக்காகவோ அல்லது தொழில் தொடங்கக்கூடிய அந்த பகுதியுடைய மக்கள் நலனுக்காகவோ அவர்கள் தொழில் தொடங்கவே இல்லை என்பதை நாம் உறுதியாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொழில் தொடங்குவது என்ற பெயரில் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு தானே ஒழிய, கொள்ளை லாபம் அளிப்பதற்கு தானே ஒழிய, நமக்கானது அல்ல, மக்களுக்கானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அவ்வாறு செய்யும்போது அந்த மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரும்போது என்ன பண்ணுறாங்க, இது தொழில் வளர்ச்சிக்காக செய்கிறோம். ஒரு நாட்டிற்கு தொழில் வளர்ச்சி முக்கியமானது இல்லையா? தொழில் வளர்ச்சி, நிறைய தொழில்களை நாம் தொடங்கினால்தானே நாடு முன்னேற்றம் அடையும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான வேலையெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும்னு சொன்னால் இது போன்ற தொழில்கள் நம்ம கொண்டு வரணும்னா, இதெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா எப்படி நம்ம தொழில் வளர்ச்சியில் நாடு முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப அறிவாளித்தனமாக அந்த கேள்வியை கேட்டு மக்களையும் இளைஞர்களையும் திசை திருப்பது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொழில் தொடங்குகிற பேரில் விவசாய நிலத்தை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இப்பொழுது நடிகர் விஜயும் தமாக தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்கு, எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அவர்கள் அங்கே சென்றார்கள். இந்த அடிப்படை தான். அதாவது எந்த கழுகுகள் பாறையில் பரந்தூரை பார்க்குறாங்க. பரந்தூர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களெல்லாம் பார்க்குறாங்க. ஆகா, எவ்வளோ செழிப்பான நிலங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலம் இருக்குது, ஒரு 15-16 நீர்நிலைகள் இருக்குது, நல்ல நீர்வளம் உள்ள பூமியாக இருந்துகிட்டு இருக்கு, ஏரிகள் இருக்குது, குளங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு விமான நிலையத்தை கட்டினா மிகப்பெரிய போக்குவரத்துக்கு நமக்கு வசதி ஏற்படும். நிறைய இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு அதை சரக்கு வாகனங்களை ஏற்றி வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கும், வெளிநாட்டிலேருந்து ரா மெட்டீரியல்ஸில் கொண்டு இங்கே தொழில் தொடங்குறதுக்கும், அதன் மூலமாக கொள்ளையாக லாபம் சம்பாதிப்பதற்கும் இந்த இடம் மிகவும் ஏற்றதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பரந்தூர் விமான நிலையத்தை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து சுமார் 5000 ஏக்கர் நிலத்தில் அந்த விமானத்தை கொண்டு வரதுங்கிற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு, மத்திய அரசு. இந்த 2 அரசும் இதில் நீங்கள் இன்னொரு வேடிக்கை பார்க்கணும். தமிழக தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அங்கே சென்ற போது பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். நீங்கள் பகலில் 1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கணும், கண்ட நேரத்தில் இங்கே பேசக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட இடத்த பாதுகாப்பு இடத்துல தான் செய்யணும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே அனுமதிக்க முடியாது, இப்படின்னு 1008 நிபந்தனைகளை போட்டு, அதாவது போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 108 கண்டிஷனை போட்டு நீ போகாம இரு அப்படிங்கிற பொருளை என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு அந்த வேலைகளை செஞ்சுது. அதையும் மீறி விஜய் அவர்கள் அங்கு சென்று அந்த மக்களுக்கு தனது ஆதரவை நீட்டியிருக்கிறார் என்பதை நாம் வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னின்று நடத்தி மக்களுக்காக உறுதியாக போராடி வெற்றி பெறுவார் என்பது 2வது விஷயம். ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆதரவு தராத நிலையில், அதாவது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க குழாய் சண்டை போடுவாங்க, லாவணி அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உன் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பாலியல் வன்முறை நடந்துச்சு, திரும்ப நடந்துருச்சு, ஊழல் பெருகிருச்சு, லஞ்ச லாவணி பெருகிருச்சு, டாஸ்மாக் பெருகிருச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை மாறி குழாய் சண்டை போல ஒருத்தர் பேசி சண்டை போட்டு அடிச்சுக்குவாங்க. ஆனால் அதே மாதிரி தேசிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, நேரு காலத்தில் இந்தியா கெட்டு போச்சு, இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி கெட்டு போச்சு அப்படின்னு மோடி பேசுவார். உடனே ராகுல் காந்தி என்ன பண்ணுவார், இப்போ ஆட்சியில் அதானி அம்மானிக்கு நீ சேவை பண்ணிட்டு இருந்த, புதிய பொருளாதார கொள்கை நாடு வழிவடந்து போச்சு அப்படின்னு இவர் பேசுவார். இப்படி தேசிய கட்சிகளாலும் சரி
மாநில திராவிட கட்சிகளும் சரி, இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் 4 பேருமே பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், அந்த மக்கள் நலன் முக்கியம், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதை ஆதரிக்கிறது, மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதை ஆதரிக்கிறது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதை ஆதரிக்கிறது. இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, காட்டிக்க மாட்டாங்க, தனது ஒற்றுமையை மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து சேர்த்துக்கிடுவாங்க. ஆனா வெளியில மக்கள்கிட்ட வரும்போது ஏதோ 2 பேரும் கொள்கை போர் நடத்துற மாதிரியும், மக்கள் நமக்காக நாங்க தான் நிற்கிற மாதிரியும் இப்படியே ஒரு படம் போட்டுக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு பில்டப் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அங்கே 5000 ஏக்கரில் காலங்காலமாக பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான அந்த மக்களை அந்த நிலத்திலே இருந்து பெயர் தெடுத்து அவங்களை அகதிகளாக வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைத்து தான் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்தை யாரும் கேட்டாங்களா? பெரும்பான்மையான மக்கள் நலன் முக்கியமா, அல்லது சில கோடீஸ்வரர்கள் வந்து போவதற்கான வசதி வாய்ப்புகள் முக்கியமா? எது முக்கியம்? பெரும்பான்மையான மக்கள் நலன் தான் முக்கியம். ஒரு 100 கோடீஸ்வரர்கள் அங்கங்கே வந்து போகிறதுக்கும், சொகுசு விடுதியில் தங்குறதுக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், மக்கள் சுரண்டுறதுக்கும், அரசியல்வாதிகளை பார்த்து பேசுறதுக்கும், லஞ்சம் கொடுக்கறதுக்கும், இந்த லாவணி அரசியல் நடத்துறதுக்கும், வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து போகிறதுக்கும், இந்த கூத்தடிகளுக்கு தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நலனுக்கு அது பயன்படுமா? யாருடைய நலன் முக்கியம்? பெரும்பான்மையான மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடியது எல்லாமே மக்கள் விரோத செயல்பாடுகள் தான். அதை செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளும் மக்கள் விரோத அரசியல்வாதிகள் தான். அப்படிங்கிறது தான் அங்கே விஜய் பேசியிருக்கார். விஜய் வந்து இந்த விஷயத்தை மறுபடியும் பேசியிருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. விஜய் அவர்கள் சென்றதன் மூலமாக அவர் வெற்றி பெற்று தருவாராங்கிறது 2வது. ஆனால் எந்த அரசியல் கட்சியும் பேசாத, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் திட்டம் போட்டு, கூட்டணி போட்டு, கள்ள கூட்டணி போட்டு மறைத்து இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறத அம்பலப்படுத்துகிற ஒரு வேலையை வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறத நாம் அந்த இடத்துல வரவேற்கணும். இதுதான் உலகமய தாராளமய கொள்கையினுடைய விளைவுன்னு சொல்லணும். இந்த அரசியல்வாதி ஏன் கூட்டணி போட்டு செய்கிறாங்க, அதுக்கான பின்னணி என்ன, அதுக்கான பின்னணிய பேக்ரவுண்ட் என்ன, அடிப்படை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் உலகமய கொள்கைக்கு வந்துடணும். உலகமய கொள்கையினுடைய நோக்கம் என்ன, எங்கெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்கு, எங்கெல்லாம் மூணாவது ஆதாரங்கள் கடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கொள்ளையடிக்கிறது. அதுக்கு ஒரு தொழில் வளர்ச்சிங்கிற மேலே முத்திரை குத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகிறது தான் உங்களுடைய வேலை. அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக 900 நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். பரந்தூர் விமானம் மட்டுமா, சென்னையில் இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கம் துறைமுகம் வேணும் அப்படிங்கிற மீனவர்கள் யாராவது கேட்டாங்களா? அல்லது காட்டுப்பாக்கத்தோட மக்கள் யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. நீ ஏன் காட்டுப்பாக்கம் துறைமுகம்னு உருவாக்கிக்கிட்ட? அந்த காட்டுப்பாக்கம் துறைமுகத்தை 8 வழிச்சாலைங்கிற பேர்ல சேலத்துலேருந்து 8 வழிச்சாலை போடுறேன். சரி, சேலத்துலேருந்து 8 வழிச்சாலை போடுறீங்க, அதை புறம்போக்கு நேரத்தில் வேஸ்ட் இடத்துலையா போடுற, அல்லது தரிசு நிலத்திலேயே போடுற? இல்லை, செழிப்பான தண்ணீர் வசதி உள்ள பல்லாயிரம் ஆண்டுகளாக விவசாயம் பார்த்து வந்த இந்த விவசாய பூமியில 8 வழிச்சாலையை போட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை பூரா நீ சோழி முடிச்சிட்டு இருக்க. இந்த 8 வழிச்சாலை போடும்போது இதே திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை எதிர்த்தார்கள். இன்றைக்கு அதே திமுக அரசு வந்தோடனே 8 வழிச்சாலையை ஆதரிக்கிறாங்க. அதுக்கு கேட்டால் வளர்ச்சியா? இது ஒரு வார்த்தையை செய்கிறாங்க. வளர்ச்சிக்காக நம்ம செய்கிறோம், வளர்ச்சிக்காக செய்கிறோம். யாருடைய வளர்ச்சி? பெரும்பான்மை மக்களுடைய வளர்ச்சியா? உன்னுடைய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தர முதலாளிக்கான வளர்ச்சி, அவங்க காசு வாங்கிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இது எப்படி நாங்கள் வளர்ச்சி ஏற்றுக்க முடியும்? சரி, அப்படியே வளர்ச்சிங்கிற வாதமே வேண்டாங்க. இந்த அரசு என்பது ஜனநாயக அரசு, மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசு. பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள், ஃபார் தி பீப்புள்னு சொல்லி பெருசா நீ அரசியல் முகப்புரை எழுதி வச்சிருக்க. இந்த மக்கள் விருப்பம் பார்த்து நீ விருப்பத்துக்கு எதாவது ஏன் செயல்படுற? நல்லதே செய்யா. பரந்தூர் விமான நிலையம் வருது, காட்டுப்பாக்கம் துறைமுகம் வருது, லட்சக்கணக்கான பேர் வேலை வாங்குற அப்படின்னு ஒரு பையன் சொல்லுது. அது உண்மையாக கூட இருக்கலாம். மக்கள் வேண்டாம்னு விரும்புறாங்கன்னா அந்த வேண்டாங்கிறத தான் நிறைவேற்றணும். மக்கள் தானே எதுவோ, மக்கள் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுவது தான் ஒரு ஜனநாயக அரசுடைய கடமை. ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மக்கள் வரதுக்கு மீறி, மக்கள் விருப்பத்துக்கு மீறி ஏடிக்கு போட்டியான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்க. அணுகுடைய மின்சாரம் வரும்போது இப்படிதான் பிரச்சாரம் பண்ண, துறைமுகம் வரும்போது இப்படிதான் பிரச்சாரம் பண்ண. இப்போ நீங்க துறைமுகம் வந்தோம்னா அமைச்சர் அறிக்கை மேலே அறிக்கை விட்டு இருக்காரு. இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துருச்சுன்னு சொன்னா தொழில் வளர்ச்சி பெருகி விடும், லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிடும், தமிழ்நாடு முன்னணியில் வந்துடும், நம்பர் 1 வந்துடும். இன்னும் விட்டாச்சு அங்கே என்ன பண்ணுவாங்க? சீனாவுக்கு போட்டியாக வந்துடும், அமெரிக்காவுக்கு போட்டியாக வந்துடும். டாலர் 86 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக வளர்ச்சி பெற்றோம் அப்படின்னா அறிக்கை விடுவாங்க. இந்த அறிக்கை ஏன் விடாமல் இருக்கிறாங்கன்னா, இங்கே எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறதா இந்த அறிக்கை வரல.
நம்ம எல்லாரும் அப்படியா 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 கேட்டுட்டு வச்சுங்களேன், அமெரிக்க டாலருக்கு எதிராக ₹1 இணையாக $1 வந்து பகுதி மாதிரி வந்துச்சுன்னா அடுத்த அந்த அறிக்கை விட்டா விடுவாங்க. ஆகவே கங்காணி வேலை பார்க்கக்கூடிய இந்த வல்லாதிகாரிகளுக்கும் பன்னாட்டு கம்பெனியில் ஏஜென்டாக இருக்கக்கூடிய கையூட்டு பெற்று தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளால் வரம்பு விமானங்களை பிரச்சனை தீர்க்கவே முடியாது. தீர்க்கிற எண்ணமும் அவர்கள் கிடையாது. அவர்கள் தீர்க்க நினைத்தாலும் சூழ்நிலையில் அவரை தீர்க்க விடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையில் சிக்கிக்கொண்டு புதிய பொருளாதார உலகமை கொள்கையில் சிக்கிக்கொண்டு நாடும் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறதால் இந்த அவர்களால் தீர்வை ஏற்படுத்த முடியாது. இந்த ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, திராவிட கட்சிகள் எல்லாத்துக்கு குப்பையில ஓரமாக போட்டு வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இன்னும் ஆட்சிக்கு வராத கட்சிகள் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து தீர்த்திக்கிறோம், நாங்கள் வந்து தீர்க்கிறோம். யார் வலுவான போராட்டத்தை நடத்துகிறார்களோ, எந்த அளவுக்கு மக்கள் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் போராட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய வெற்றி என்பது அரசியல் கட்சியை சார்ந்ததல்ல, நம்முடைய ஒற்றுமையை சார்ந்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு ஒற்றுமையை உயர்த்தி பிடித்துக் கொண்டே நாம் வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டும். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய பாடம். இன்றைய அரசியல்வாதிகள் சொல்லித் தந்திருக்கிற பாடம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான ஒற்றுமையான போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். 1947 முன்னாடி இந்திய சுதந்திரத்திற்காக பல்வேறு மக்கள் போராடினார்கள், பல்வேறு மாநில மக்கள் போராடினார்கள், அதற்காக பல்வேறு உயிர் தியாகங்கள் செய்தார்கள். இன்றைக்கு மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சுதந்திர போராட்டம் வெள்ளனை எதிர்த்தல்ல, இன்றைக்கு கூட மத்திய அரசு ஒன்றிய அரசை எதிர்த்தும், இந்த ஒன்றிய அரசு வல்லாதி நாடுகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் துணை கொண்ட அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராகவும் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த சுதந்திர போராட்டம் வடிவங்கள் மாறி இருக்கிறதே ஒழிய போராட்டம் நோக்கம் அதே நோக்கத்தை கொண்டதான் போராட்டம். எங்களுக்கு சுதந்திரம் வேணுங்க. நாங்கள் இந்த மண்ணில் காலகாலமாக பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை வாழாமல் தருவதற்கு நீ யார் அப்படின்னு கேட்டால் அது சுதந்திர போராட்டம் தானே, வேற என்ன போராட்டம்? அந்த வாழ்வாதார போராட்டம் என்ன போராட்டம்? சுதந்திர போராட்டம் தானே. மதுரையில் வந்து 5000 ஏக்கருக்கு டங்ஸ்டன் தொழிற்சாலையை கொண்டு வர, டங்ஸ்டன் தொழிற்சாலை வேண்டாம், அது எத்தனை நன்மை தந்தாலும் சரி, எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம், எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம். நாங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணுக்கு எங்களுக்கு பிரிக்க முடியாத உறவு 5000 உறவு இருந்துட்டு இருக்கு. இதை பிரிக்கிறதுக்கு நீ யாரு, இந்த தொழிற்சாலை கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டு போராட்டிருக்கிறாங்கன்னா அது சுதந்திர போராட்டம் தானே. யாருடைய போராட்டம்? என்னுடைய மண்ணை என்னை ஆள விடு, என்னை விவசாயம் பார்க்க விடு, என்னுடைய சுதந்திரம் இது, நீ யாரு தொழிற்சாலைங்கிற பேர்ல என்னை விரட்டி அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் அது சுதந்திரம் தானே. காட்டுப்பாக்கம் துறைமுகத்தை எதிர்த்து அந்த மக்கள் போராடுறாங்கன்னா அது அவருடைய சுதந்திர போராட்டம் தானே. 8 வழி சாலையை எதிர்த்து சேலம் மாவட்ட மக்கள் போராடுறாங்கன்னா அது சுதந்திர போராட்டம் தானே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 1940 அப்புறம் சுதந்திர போராட்டம் என்பது தொடர்கிறது. அந்த சுதந்திர போராட்டம் என்பது அந்தந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார போராட்டம் என்ற வடிவத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் உறுதியோடும் எந்த அரசியல் கட்சியும் நம்பாமல் தங்களது போராட்டத்தை தொடர வேண்டும். அதற்காக ஆட்சிக்கு வராத கட்சிகளாகவும் சரி, பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளாகவும் சரி, பல்வேறு பெரியார் சிலை கொண்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவரெல்லாம் இதற்கு உறுதுணையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்களுடைய ஒற்றுமை ஓங்குக, போராட்டம் ஓங்குக. தமிழக விஜய் அவருடைய பரந்துருமாறு சென்றாரு, சென்றதுக்கு அப்புறம் அதன் போராட்டமும் நம்பிக்கையும் கூடுதலாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.